இந்த பொண்ணு மீட்டிங்கில் இருக்கும்போது அவங்க அம்மா ஃபோன் பண்ணிட்டு சாப்பிட்டியாமான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா நான் மீட்டிங்கில் இருக்கேன் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்கிறா. சரி மறக்காமல் சாப்பிட்டுன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் அந்த பொண்ணு எங்கேயும் கிளம்பிட்டு இருக்கா. அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. நான் வெளியே போகிறேம்மா ஃபோனை வைங்கன்னு சொல்கிறா. மறக்காமல் சாப்பிட்டு போமான்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஃபோனை கட் பண்ணி விட்டுறா. ஆஃபீஸ்க்குள்ளே இந்த பொண்ணு வந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா ஃபோன் பண்ணிட்டு காலையில் சாப்பிட்டியாமான்னு கேட்டா. இல்லைம்மா நான் அப்புறம் சாப்பிட்றேன் எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டுறா. நைட்டு இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இவ்வளோ நேரம் ஆச்சு எங்கம்மா ஆளை காணுன்னு கேட்டால். இல்லைம்மா எனக்கு ஒர்க்கு நிறையா இருக்குது, எதோ அர்ஜென்ட்னா சொல்லுங்கள் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறா. இல்லைன்னு சொன்ன உடனே இவ்வளோ ஃபோனை கட் பண்ணிடுறா. நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணி இந்த பொண்ணுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்னு எதிர்பார்த்தா வேற ஒருத்தர் கொடுத்துட்றாங்க. இதனால ரொம்ப சோகத்தில் இருக்கா. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறா, எடுக்கவே இல்லை. திரும்பி திரும்பி பண்ணி பார்த்து எடுக்காதனால வீட்டு நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறா, அப்பயும் எடுக்கல. பதறி போய் வீட்டுக்கு போய் பார்க்குறா. அவங்க அம்மா சோஃபாவில் படுத்திருக்காங்க. ஏம்மா ஃபோன் எடுக்கலன்னு கேட்டால் உடம்பு முடியலப்பா அதான் எடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாம்லன்னு கேட்டால் நான் சொல்ல ட்ரை பண்ணப்பா நீ பிஸியாக இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா படுத்துடுறாங்க. உடம்பு முடியாமல் இருக்கும்போது கூட அம்மா நம்மளை தான் சாப்பிட்டியான்னு கேட்டாங்களே, நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு கண்கலங்கி போய் இந்த பொண்ணு டிஃபன் செஞ்சு அவங்க அம்மாவுக்கு ஊட்டி விடுறா. பெற்றவங்களுக்கு பிள்ளைங்க 3 வேளை சாப்பிட்றதே பெரிய சந்தோஷம் தானே.